வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் கடந்தாலும் இன்னும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு வணக்கம் செலுத்த தமிழ்த்தாய் பாடல் பாட மாணவர்களை அழைக்கின்றேன். இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஆற்று நீர் போல் அறிவாற்றலை பெருக்கி இடைவிடாது உழைத்து இசைப்பட வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது பள்ளி தாளாளர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்பின் ஆசானாய் ஆரவாரம் இல்லாத மனிதராய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளி முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஓவிய ரத்னா திரு பாரதிவான சிவா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற வள்ளுவரின் மாக்கை மெய்ப்பிக்க வந்திருக்கும் எம் பள்ளி மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவங்கி வைக்க நமது முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் மற்றும் நடுவர்கள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
morning everyone. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்வானது 40க்கு 40, அதாவது 40வது சிறுவர் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியும் அத்துடன் நமது 40வது கல்வியாண்டில் தமிழ் இலக்கிய மன்றத்தின் துவக்க விழாவை வெகு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை நண்பர் ஓவிய ரத்னா பாரதிவாணர் சிவா அவர்களை நான் மனதார வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்னும் மகாகவியின் பெருமை வாய்ந்த சீரிய கவிதையினை உங்கள் முன் சமர்ப்பித்து இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் நல்லாசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் நமது பள்ளியின் முதல்வர் திருமதி வரலட்சுமி அவர்களையும், பாரதிவாணர் சிவா அவர்களின் இணையர் மதிப்பிற்குரிய ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களையும், துணை முதல்வர் அவர்களையும் மற்றும் இங்கு சீரும் சிறப்போடு பங்கேற்று இருக்கக்கூடிய எங்கள் பைந்தமிழ் மாணவ செல்வங்களையும் நான் இங்கு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இனிய விழாவானது நம்முடைய மாணவர்களுக்கு சீரோடும் சிறப்போடும் தங்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்னும் சீரிய நோக்கோடு இந்த விழாவினை நாம் ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ் மொழி பற்று என்பது அனைவருக்கும் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழியானது தங்கள் தாய்மொழியாக இடம்பெற்றிருக்கும். அதே போல நம்முடைய தமிழகத்தில் நமது தனித்தமிழ் மொழியாம் தமிழ் மொழி நம் எல்லோருக்கும் மிக மிக அருமையானது, தேவைப்படும் ஒன்று. அதை நம் தாய்மொழியில் கல்வி கற்கும் போதுதான் நாம் நம்முடைய எண்ணங்களை செயலாக்கத்திற்கு கொண்டு வர முடியும். ஆதலால் நம்முடைய மாணவர்கள் அத்துணை பேரும் மொழிப்பற்றுடன் நம்முடைய கல்வியை பயில வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நமது செம்மொழியாம் தமிழ் மொழியை மேன்மேலும் சிறப்புற மேலோங்க செய்ய நம்முடைய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு மற்றும் இத்தகைய சிறுவர் இலக்கிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் நம்முடைய ஆசிரியர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த இனிய நிகழ்விற்கு முதற் காரணமாக திகழும் நமது ஓவிய ரத்னா திருவாளர் பாரதிவாணர் சிவா அவர்களை இந்த இனிய நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் பங்கேற்று நம்முடைய நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையிலே நம்முடைய மாணவர்கள் பங்கேற்று
பல்வேறு கலைகளை இங்கு அரங்கேற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் பைந்தமிழால் பாராட்டி, செந்தமிழால் சீராட்டி, தீந்தமிழால் தாலாட்டி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். அத்துடன் கற்றுதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனில். நாம் கற்கும் கல்வியானது நம்முடைய மெய் என்ற மெய்ப்பொருளினை உணரவே என்பதை வலியுறுத்தி, இந்த இனிய நன்னேரத்தில் நீங்கள் கற்கும் கல்வியானது நம்முடைய மொழி பற்றினை மட்டுமல்லாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய மிகுந்த வழிகோலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பாரதி பல்கலைப்பேரவையின் சிறுவர் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் இலக்கிய சந்திப்பு 62ஆம் நிகழ்வினை 2வது முறையாக, முதல் முறை பாரதியார் கட்டிடத்திலே நடைபெற்றது. இந்த கட்டிடத்தில் இதுதான் முதல் முறை. 2வது முறையாக ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் நடத்துகிறோம் இந்த சிறுவர் இலக்கிய சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதியார் கட்டிடத்தில் நடத்தினோம். இப்போ இங்கே நடத்துகிறோம். இதுக்கு நல்ல வாய்ப்பினை நல்கிய முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வருக்கும், தாளாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஆடை போத்தி சிறப்பிக்குமாறு அன்புடன் எங்களுடைய அருமை நண்பர் ஆறுமுகம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். முதல்வர் அவர்களுக்கு ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் ஆடை போத்தி சிறப்பிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஏதோ மைக்கை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஆரம்பிக்கலாமா? இப்போ என்ன நடக்க போகுது? சிறுவர் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி 62வது நிகழ்ச்சி. எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டலாமா? சத்தம் வரக்கூடாது. போதும். மகிழ்ச்சி. கையிலேருந்து தான் சத்தம் வரணும், வாயிலேருந்து சத்தம் வரக்கூடாது. பார்க்கலாமா? ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. எங்க பார்ப்போம். அருமை அருமை, வெரி குட். தொடங்கணும். இங்கே ஒரு படம் இருக்கு. யார் படம் தெரியுமா இருக்காது? வெரி குட். குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா. நம்ம பாட்டுக்கு வந்தோம், யாரோ ஒரு படத்துக்கு ஒரு மலரை தூவணும் போகணும்னு இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்டால் குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா. அவருடைய பாடல்கள்லாம் உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்குது. 1வது 2வது 3வது உங்கள் பாடப்புத்தகத்தில் அவருடைய பாடல்கள்லாம் இருக்குது. அவர் பேரில் பள்ளிக்கூடம் இருக்குது. அவருடைய நூல்களெல்லாம் இன்னைக்கு பல்கலைக்கழகத்திலலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் பாரதியார் கட்டிடத்தில் நடந்த சிறுவர் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அவங்க மகள் வந்திருந்தாங்க. அம்மாவுக்கெல்லாம் தெரியும். அவங்க மகள் வந்திருந்தாங்க, தேவி நாச்சியப்பன். காரைக்குடியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து பட்டிமன்றத்துடைய நடுவராக அவங்க தான் இருந்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள்ட்ட எனக்கு வாழ்த்து வரும். காரைக்குடியிலேருந்து தேவி நாச்சியப்பனம்மா எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. 62வது நிகழ்ச்சி நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அவங்களுடைய குடும்பத்தாரோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய பெயரில் ஒரு கேடயம் ஒன்று இருக்குதுங்க, சுழற் கேடயம். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மிகச்சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த கேடயத்தை கொடுப்போம். ஆனால் இந்த மேடையில் ஏறுற எல்லாருக்கும் பரிசும் உண்டு, பாராட்டும் உண்டு,
உண்டு, சான்றிதழ் உண்டு. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? மேடை ஏறுறதுக்கான தைரியத்தை கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி. அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, வெக்கம் இருக்கக்கூடாது. இங்கே பேசிகிட்டு இருப்பான், கீழே பாருங்க அங்கே பேசிட்டு இருக்கான் பார்த்தியா, அந்த பையனை கூப்பிட்டு இங்கே வந்து பேசுகிறான்னு மைக்க கொடுத்தோன்னு வச்சுங்களேன், பேன்னு முழிப்பான். அது அங்கே பேசுவான், ஆனால் இங்கே வந்து பேச முடியாது. இது ஒரு அற்புதமான ஒரு களம். இந்த களத்துக்கு வந்தோடனே அச்சம் பயம் வந்துடும். உங்களுக்கு தான் நினைக்காதீங்க, டீச்சர்ஸ்க்கே வந்துடும். ஆசிரியர்களே கூட மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி பேசுங்கன்னு சொன்னால் யோசிப்பாங்க, ஆனால் கீழேருந்து பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு மேடை. இந்த மேடையில் அச்சத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் நடத்திட்டு இருக்கிறோம். உங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் 2வது முறையாக வந்திருக்கோங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தொடங்குகிறோம். அதற்கு தகுந்தாற்போல் தன்னை புதுப்பித்துக் கொண்டு எப்பொழுதும் இளமை குன்றாமல் இருக்கும் எம் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி எவ்வளவு கூறினாலும் மிகையாகாது. அத்தகைய சிறப்பு மிக்க எம் மொழியின் உரையாடுவதற்கும் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எம் பள்ளியின் மழலைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் நிகழ்ச்சியாக கல்வி கடவுளாகிய அன்னை சரஸ்வதி தேவியே நம் முன்னால் தோன்றியிருக்கிறார், நமக்கு ஆசி வழங்குவதற்காக. இன்று முதல் நீங்கள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்க எனது ஆசீர்வாதங்கள். கல்வி கடவுளை தொடர்ந்து 2 அடிகளில் உலகத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய திருக்குறளை பற்றி கூற வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாதனா. நான் இப்பொழுது 1வது படிக்கப் போகிறேன். நான் இப்பொழுது திருக்குறள் கூறப்போகிறேன். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே ஒழுங்கு கட்டல்லான் நாயர் பைனிங்கோல் வாழ்நறிவர் நற்றா தொழாதெனில் மலமிசை ஏறினார் மாநறி சேர்ந்தார் இடமிசை நீடு வாழ்வார் வேண்டுகள் வேண்டாமை இல்லாமதி சேர்ந்தாது யாண்டும் இருமை இல்லை பொருள் சே பொருவினையும் சேராயிரவன் பொருள் சே புகப்புடித்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தரித்தால் பொறிக்கீழ் ஒழுக்க நிதி வென்றால் நீது வாழ்வார் தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தா கல்லார் மனக்கவலை மாற்ற அறிவு இருள் சே இருவினையும் சேராயிரவன் பொருள் சே புகப்புரித்தார் மாட்டு அறவாரின் அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாரில் நீந்தல் அறிவு கோளில் பொறியில் குணமிழ்வே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவில் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அறி சேர்ந்தாதா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய தூமழை விண்ணின்று பொய்வு வீடின் உலகுக்கு முன்னென்றும் உணவும் பசி ஏறின் உழார் உழவர் புயலெனும் மானின் மனங்கொன்றிக்கால் விசிறின் துணி வீடின் விசிறி அல்ல மற்றாங்கே பசும்பும் தலை காற்று அறிவு தானம் தவமிருந்தும் தங்கா வீழனகம் வானம் வழங்காந்தேரி. நன்றி. கதை பிடிக்காதவர்கள் எவரேனும் உண்டோ? அனைவருக்கும் கதை கேட்க பிடிக்கும் தானே? இதோ நீதி கதை ஒன்றை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி. என் பெயர் ஷமிதாஸ்ரீ. நாம் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிறுகதை. அவையோருக்கு எனது வணக்கம். ஆலை பெட்டி மிகவும் அழகிய ஊ. அங்குள்ள குருகுலத்தில் பயின்றான் ஒரு மாணவன். குருவிடம், ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேள். ஐயா, நாம் இருப்பிடத்துக்கு அருகிலேயே பெரிய மாந்தோப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நிழலில் அமர்ந்து பாடம் பயிலாமல் தொலைவில் இருக்கும் இந்த ஆலமரத்துக்கு நாம்
நாம் வருவது ஏன்? அமைதியாக சிரித்தார் குரு. இப்போதாவது உனக்கு கேட்கணும் தோன்றுகிறே. மிக்க மகிழ்ச்சி. இதில் பெரும் தத்துவம் உள்ளது. என்ன தத்துவம் குருவே என்றான். குருவின் விளக்கத்தை கேட்க ஆர்வமுடன் தயாரானாங்கள் மாணவர்கள். உலகம் மிகவும் பெரியது. கற்கும் கல்வி ஆலமரம் விதையைப் போல் மிகவும் சிறியது. அந்த விதையை மண்ணுள் இருந்து வளர்ந்து போல படிப்பும் மனதிலிருந்து வளர வேண்டும். அப்போதுதான் வளர்ந்த ஆலமரத்தை விழுதுகள் தாங்கி நிறுத்தது போல அறிவு, பண்பு, ஒழுக்கம், வாய்மை போன்ற பண்புகளால் வாழ்க்கையை தாங்கி நிறுத்த வேண்டும். அப்போதுதான் ஆலமரம் பயன்படுவது போல கல்வியும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படும். மகிழ்ச்சியும் தெளிவும் அடைந்தனர் மாணவர்கள். அன்று முதல் முழு பயனை அடையும் வகையில் கற்க துவங்கினர். மீதி குழந்தைகள் சுயமாக சிந்தித்த தெளிந்த அறிவை பெற வேண்டும். நன்றி. ஏட்டில் மட்டுமே பார்த்து வியந்த புலவர்களை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார்கள் நம் பள்ளியின் மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் வெள்ளிக்குய்தியா. சங்ககால பெண் புலவர்களில் நானும் ஒருவர். குயத் குலத்தை சார்ந்தவர். நான் எழுதிய பாடல் புறநானூற்றில் 66வது பாடலாக அமைந்துள்ளது. நன்றி. பொன்முடியார் மரக்குடியில் பிறந்தவர். சங்ககால பொன்முலர்களில் நானும் ஒருவர். எனது பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. நன்றி. வெளிவிதியார் சங்ககால பெண் புலவர்கள் ஒருவர். நன்றி. காலமேக புலவர். காக்கை கா காக்கூகை கூகை கா காக்கை. நன்றி, வணக்கம். பாரதிதாசனாக விஸ்வா, அகத்தியர், ஹர்ஷன், பாரதியார், சல்டன் மித்ரன், பட்டினத்தார், நவீன், வீரமாமுனிவர், சர்வேஸ், அழவல்லியப்பாவாக யாழிடி. வாங்க மேடைக்கு, வாங்க மேடைக்கு, வாங்க 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 மேடைக்கு வாங்க வாங்க. அப்துல் ரஹ்மான், முகமது அலி. புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். நன்றி. நான் தான் உங்கள் அகத்தியர். முனிவர்வாசி என்ற பெரு நெருப்பு முட்டும் ஒற்ற எழுது மந்திரம். நன்றி. நான் தான் உங்களுடைய பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிதின்னு வீதிந்து போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி. நவீன். நான் உங்கள் பட்டினத்தார் புலவர். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். நன்றி. நான் உங்கள் பெஸ்டி தேயானாத்து சேர்ந்தவன். கிறிஸ்துவ தமிழ் தொண்ட தமிழ் மீது கொண்ட விருப்பத்தை காரணமாக என் பேரை வீரமா முழு என்று மாற்றிக்கொண்டேன். நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் குழந்தை கவிஞர் அகவலியப்பா. மாம்பழம்மா மாம்பழம், பால்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம். நன்றி. அருமை அருமை. அருமையான ஒப்பனையில் வந்திருக்காங்க. ஜோரா கைத்தட்டி அவங்கள பாராட்டலாம்ல. அருமையான ஒப்பனை. நான் உங்கள் அப்பா தேவாரம் பாடிய பெருப்புலவர். நன்றி. நான் உங்கள் மாணிக்க வாசகர். திருவாசகத்தை ஏற்றியவர் சைவ சமய குருவர்கள் 4 ஒருவர். நன்றி.
பேசுவார். உறவு களவாமை வேண்டும். நன்றி. அருமை அருமை. நான் தான் உங்கள் பெரியமருது. நான் தான் உங்கள் சின்ன மருது. ராமலிங்க சுவாமிகள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ராமலிங்க சுவாமிகள் நிவிக்ஸா, ஜெசிகா, பவதாரிணி, அஸ்விகா, முகமது அப்சர், இலேர் அல் முகமது அப்சர். ஆத்திச்சூடி ஏற்றவர் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கு ஊக்கமது கைவிடு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலா ஊரில் குடியிருக்க வேண்டாம் போன்ற சொற்றொடர்கள் ஆலயத்தின் சிறப்பை நமக்கு பறைசாற்றுகின்றன. நமது முன்னோர்கள், குறிப்பாக நமது நாட்டை ஆண்ட அரசர்கள் ஆலயத்தின் சிறப்பு மற்றும் ஆலய வழிபாட்டை நன்கு அறிந்து வைத்து இருந்தனர். நமது நாட்டு மக்களை காக்க செல்வம், கல்வி, வீரம், வணிகம் மட்டுமின்றி ஆன்மீகமும் அரசு என்பதை நன்கு அறிந்து வரலாற்றில் அழிக்க முடியாத வகையில் ஆலயங்களை அமைத்து சென்றுள்ளன. அத்தனை புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். தஞ்சையில் உள்ள ராஜராஜேஸ்வரர் என்னும் வானளாவிய கோபுரம் கொண்ட பெரிய கோவில் நமது முன்னோர்களின் பழங்கால வாழ்வின் வெற்றி சின்னம். நதிக்கரை நாகரிகத்தின் வெளிப்பாடு. சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமையை 1000 ஆண்டுகள் கடந்தும் பறைசாற்றும் பொக்கிஷமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. முதலாம் ராசராச சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். இக்கோவிலின் கருவறை லிங்கம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது ஆகும். 12 அடி உயரம் கொண்ட லிங்கம் தமிழ் உயிரெழுத்துக்களான 12ஐ குறிக்கும் வகையில் 18 அடி கொண்ட லிங்கத்தின் பீடம் தமிழ் 18 மெய்யெழுத்துக்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை மண்டபம் தரையிலிருந்து 216 அடி உயரம் கொண்டது. தமிழ் மொழியான உயிர்மை எழுத்துக்களான 216ஐ குறிக்கும் வகையில் கருவறை கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் பரப்பளவு 33,000 சதுர அடி கொண்டுள்ளது. முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் என்பதால் இக்கோயிலுக்கு கற்றளி என்று சிறப்பு பெயரும் உண்டு. இத்தகைய சிறப்பு கொண்ட இக்கோயிலுக்கு நாம் ஒரு முறையாக சென்று அதன் அழகினையும் சிறப்பினையும் கண்டு வருவோம் என்று கூறி விடை பெற்றலாம். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு. ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். எவ்வளோ அருமையான ஒரு பெரிய உரை கொடுத்துருக்குறாங்க. வருங்காலத்தில் பேச்சாளர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருமை, நல்லா இருந்துச்சுமா. வாங்க, உங்கள் பேர்? அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். பொங்கல் திருநாள் நாட்கள் கொண்டாடும் பண்டிகை ஆகும். முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள்
வணக்கம். சிறப்பாக இருந்துச்சுமா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்தால் வாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தாய்மொழியான தமிழின் தனிச்சிறப்புகளையும் எடுத்துரைக்க வந்துள்ளேன். நம் தாய்மொழியான தமிழுக்கு செந்தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், நற்தமிழ் என பல பெயர்கள் உண்டு. கல் தோன்றி மண் தோன்றால் காலத்தில் முன் தோன்றியர் மூத்த கொடி என்று உலக அளவில் பழமை வாய்ந்த மொழிகளில் தமிழ் மொழியாகும். தமிழ் மொழி இலங்கிய வளமும் இலக்கண நுட்பமும் கொண்ட மொழியாக திகழ்ந்து வருகிறது. தமிழ் மொழி சுமார் 50,000 ஆண்டுகள் பழமையுடையது. ஆராய்ச்சியாளர்கள் வழி நிரூபித்துள்ளார்கள். யார் மறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். என் மகாகாந்தி பாரதியார் முதல் சங்கங்கள் மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அவற்றை முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் என பல பெயர்கள் உண்டு. தமிழ் போற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. பாராட்டுங்க, ஜோர கைத்தட்டி பாராட்டுங்க பாப்பாவை. அருமை. அடுத்தவங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்பிகா 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இடுப்பிடி சொற்கள் தோடு ஆடு தோ மாறுமா விகட கவி மேகராகமே தாரா ராதா ராமா மாறா பூ தந்த பூ நீதிபதினி தோணாத்தோ வைக்கை வை. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் நிகிதா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இருவழி சொற்கள் கைரேகை தேருவருடை யானை பூனையா பாப்பா தாத்தா மாமா குடகு தேடாதே தோணாதோ மாயமணி மாயமா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தன்யாஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பழமொழிகள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகலை இருந்தால் பகையும் உருவாம். தன் கையே தனக்கு உதவி செய்யும் தொழிலே தெய்வம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே பழிக்கு பழி. ஆட தெரியாதவன் தெரிக்கோணல் என்றான். சூடு கண்ட பூனை அடுப்பாண்டை சேராது. பொன் குடத்துக்கு பொட்டு வேண்டுமா? பசி வந்தால் 10ம் பறந்து போகும். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். கதைக்கு கால் இல்லை. விருந்தும் மருந்தும் 3 நாள். இளங்கன்றுக்கு பயம் அறியாது. அருமை வெயிலில் தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல். அரைகுறை அறிவு ஆபத்தானது. அறிவே ஆற்றல். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. பேசும் முன் யோசி. ஒற்றுமையே பலம். இனத்தை சேரும். தன் ஆடாவிட்டாலும் தந்தசை ஆடும். பழக பழக பாலும் புளிக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நன்றி. சூப்பர், அருமை அருமை, பாராட்டுகள். வாங்க. இலேர் அல் முகமது அப்சர் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அப்சர். நான் 2ஆவது வகுப்பு படிக்கிறேன். புலி பகுதுவது பாவதற்கு புயலுக்கு பின் அமைதி. புலிக்கு பிறந்தது பூனையாகாது. நோயற்ற வாழ்வே உயர்வற்ற செல்வம். அடியா மாடு படியாது. அந்தி மழை அறுத்தாலும் விடாது. அரசன் எவ்வளி குடிமக்களும் அவ்வளி. ஐந்தியும் விளையாதது ஐம்பந்தி விளையாதது. அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான். யானைக்கும் அடிசருக்கும் அன்பே கடவர். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே.
இக்கரைக்கு அக்கறை பச்சை, பாம்பின் கால் பாம்பறியும், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். நன்றி. ஆஹா, அருமை அருமை அருமை. யாராவது ஒருத்தவங்க வரீங்களா? வாங்க, கை தூக்கு, வாங்க வாங்க, அங்கே ஏஞ்சி வாங்க, ஒருத்தவங்க வாங்க. ஒரே ஒரு பழமொழி, இவங்க சொன்ன பழமொழியில் ஒன்றே ஒன்று. வாங்க பாப்போம், வேகமாக வாங்க. ஃபஸ்ட்டு யார் வராவோ அவங்க தான் வரணும் இங்கே. உடனே வாங்க. வாங்க, மைக்குங்கம்மா. ரெண்டு பேரா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும். வெரி குட். வேற ஏதாவது இன்னொன்று? ஒன்று தானே சொன்னீங்க, இப்போ வந்து ஏமாத்திருக்கீங்களா? தெரிஞ்சு சொல்லுங்க. என்ன முடியும்? இன்னும் சொல்லுங்க. புலிக்கு பசித்தாலும் புல்லை தின்னாது. வெரி குட். நக்கீரர் அவர்களே, சொல் தருமி, அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், உயிர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர், செய்ய வேண்டியது உதவி, பிரிக்க கூடாதது நட்பு, மறக்க கூடாதது நன்றி, வந்தால் போகாதது பழி, போனால் வராதது உயிர். வெரி குட் வெரி குட். நன்றி. பரவாயில்ல, சம.
3வது 4வது 5வது வகுப்புகளுக்கான தனிச்சிறப்பான நிகழ்ச்சிகள், அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வராங்க. கூப்பிடலாமா? ஜோராக கைத்தட்டலாமா? ஒரு தடவை ஜோராக கைத்தட்டி வரவேற்கலாமா? அவங்கள கைத்தட்டு தான் சொன்னேன். நீங்கள் கைத்தட்டவே இல்லையே. வெரி குட், வெரி குட், வெரி குட். முகமது அர்ஷத் வாங்க. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என் பெயர் கா முகமது அர்ஷத். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என் தலைப்பு தமிழ் வளர்த்த கவிஞர். கவி பாடும் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியை பற்றி என் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் இதோ. எட்டயபுரத்தில் இரட்டை குழந்தை என்றால் ஒன்று பாரதி, ஒன்று தமிழ். புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் சின்னசாமி, லக்குமி அம்மையார் ஆவர். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி கவிதையாலும் உரைநடையாலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்ற வரிகள் அவரின் விடுதலை வேட்கையை வெளிப்படுத்துகின்றன. எட்டியப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவி பாடும் திறனை பாராட்டி கலைமகன் என பொருள்படும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். புது கவிதையின் தந்தை, விடுதலை கவி, தேசிய கவி, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் பாரதி. சிந்துவின் தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இவர் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் தனது 31ஆம் வயதில் இவ்வுலகு வாழ்வை நீத்தார் பாரதி. பாரதியார் மறைந்தாலும் அவரது புகழ் தமிழ் மொழி உள்ளவரை இம்மண்ணை விட்டு அழியாது என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஹர்ஷிதா ஜெஃபியா வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜெஃபியா. என் பெயர் ஆஷிதா. நாங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கின்றோம். திருக்குறளில் சிறப்பு. திருக்குறளில் மொத்தமுள்ள சொற்கள் எத்தனை? 14,000. திருக்குறளில் மொத்தமுள்ள 247 எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தப்படவில்லை? 37. திருக்குறளில் 2 வகை மரங்கள் மட்டும் கூறப்பட்டுள்ளது. அவை என்னென்ன மரங்கள்? பனை மற்றும் மூங்கில். திருக்குறள் எதில் தொடங்கி எதில் முடியும்? அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். திருக்குறளில் எந்த எண் மட்டும் பயன்படுத்தப்படவில்லை? 9. திருக்குறளில் எந்த சொல் மட்டும் பயன்படுத்தப்படவில்லை? தமிழ். திருக்குறளில் இடம்பெறும் பூ எது? அனிச்ச மலர், குவளை மலர். நன்றி. அருமை, அருமை. மிக தமிழர்களின் சிறப்பு பற்றி சொல்ல வராங்க. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் மோயிஷா, 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் தலைப்பு சிலிர்க்க வைக்கும் தமிழர்களின் சிறப்பு. நவதானியங்கள் 9 என நிர்மாணித்த தமிழர்கள் திசைகளை 8ஆக பிரித்தார்கள், இசையை 7ஆக கொடுத்தார்கள், சுவையை 6ஆக பிரித்தார்கள், நிலத்தை 5ஆக வகுத்தார்கள், காற்றை 4ஆக பிரித்தார்கள், மொழியை 3ஆக வகுத்தார்கள், வாழ்க்கையை அறம் புறம் என 2ஆக பிரித்தார்கள். இது வேறெங்கும் இல்லாத தமிழர்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பு. எனவே தமிழர்கள் என்று சொல்லுங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். நன்றி. அருமை. அனைவருக்கும்
வணக்கம். என் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நான் குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து இந்திய விடுதலைக்கு அகிம்சை வழியில் பாடுபட்டேன். தமிழுக்கும் எனக்கும் ஒரு தொடர்புள்ளது. அதனால்தான் நான் தமிழ் இலக்கிய மன்றத்திற்கு வந்துள்ளேன். நான் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினேன். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தான் என்னை கவர்ந்தது. அது மட்டுமா, திருக்குறள் என்னை வியக்க வைத்த நூல். இலக்கிய மாநாடு ஒன்றில் உ.வே. சாமிநாதர் உரையை கேட்டேன். அப்பொழுது நினைத்தேன், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்த நான் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உண்டானது. என்னை போன்று நீங்களும் தமிழ் மொழியை ஆர்வமாகவும் ஆவலோடும் கற்க வேண்டும். தமிழ் மொழிக்கு மேலும் சிறப்பு சேர்க்க வேண்டும். நன்றி. அனைவருக்கும் எனது வீர வணக்கம். நான் ஒரு இராணுவ வீரன். நான் என் நாட்டையும் நாட்டு மக்களையும் மனதார நேசிக்கிறேன். நான் மிகவும் தைரியமானவன், வலிமையானவன். நாட்டின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பது எனது கடமை. போர்களின் போதும் தேவைப்படும் போதும் தேசத்திற்கு சேவை செய்ய நான் எப்போதும் தயாராக இருப்பேன். என் நாட்டு மக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இன்பமாக வாழ எல்லைகளில் நின்று எதிரிகளிடமிருந்து காக்க எத்துன்பங்களையும் தாங்குவேன். நாங்கள் மக்களை பாதுகாக்க எல்லைகளில் எங்களால் முடிந்தவரை 100% முயற்சியோடும் முழு ஈடுபாடுடனும் செய்கிறோம். நாட்டுக்குள் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்க வேண்டியது மாணவர்களாகிய உங்களது பொறுப்பு. மாணவர்களை பொறுத்தே நாட்டின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இதைத்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்று கூறியுள்ளார். நாட்டுக்குள் இருக்கும் மக்களின் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் மாணவர்களாகிய உங்களது கைகளில் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். அருமை அருமை அருமை. இசைக்கருவிகள் வாசிக்கிற வாருங்க. ஹர்ஷிதா, தீப்சிகா, பர்கான் வாங்க. 3 பேர் வாங்க, மேடைக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷிதா. எங்கள் தலைப்பு இசைக்கருவிகள். யாழ். இசையை தோற்றுவிக்கும் கருவிகளை தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, மிதற்சி கருவி என்று என வகைப்படுத்தினர். இவற்றில் நரம்பு கருவியாகிய யாழே தமிழர் வாசித்த முதல் இசைக்கருவியாகும். நரம்பு கருவிகளின் வளர்ச்சிக்கு காரணமான ஆதி கருவி யாழ். யாழ் என்பது பண்டைய இசைக்கருவிகளுள் மிக சிறப்பு வாய்ந்தது ஆகும். முழவு. முழவு என்பது தமிழர் இசைக்கருவிகளுள் ஒன்றாகும். முழக்கம் என்ற சொல்லின் பொருளை கொண்டு முழவுக்கு பெயர் அமைந்திருக்கலாம். இது பனை மரத்தடி, பலாப்பழம் போன்றவைதற்கு உவமையாக சுட்டப்பட்டுள்ளன. இது குறுங்கம்பு கொண்டும் கைவிரலை கொண்டும் அடித்து தாள விசை எழுப்பிச் சுவைக்கும் கருவியாகும். முரசு. முரசு என்பது இசைக்கருவி ஆகும். இந்த இசைக்கருவி தமிழ்நாட்டில் மன்னர்கள் காலத்தில் வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. முரசின் வகைகள் 3 எனப்படும். முரசின் வகைகள் வீரமுரசு, தியாக முரசு, நியாய முரசு. வீரமுரசு போர்க்காலத்தில் பயன்படுத்துவது. தியாக முரசு இது பொருட்களை அன்பளிப்பாக அளிக்க விரும்புவர் வறியவர்களை வரவேற்க அமைக்கப்பட்ட முரசு இது. நியாய முரசு நீதி வழங்கும் காலங்களில் நியாயம் கேட்க விரும்புவர்களை அழைக்க அமைக்கப்பட்ட முரசு இது. வீணை. வீணை ஒரு நரம்பு இசைக்கருவி. மிக அழகிய இசைக்கருவியான இது மிகவும் பிரபலம் வாய்ந்தது. இந்திய இசையின் பல நுட்பங்களையும் தத்துவங்களையும் இந்த கருவியின் மூலம் தெளிவாக வெளிப்படுத்தலாம். பறை. பறை என்ற இசைக்கருவி தோல் இசைக்கருவிகளின் தாய் என்று போற்றப்பட்டது. தொலை தூரத்தில் இருப்பவருக்கு தகவல்களை சொல்ல ஆதி மனிதன் பயன்படுத்தியது பறை. புல்லாங்குழல் மிகவும் தொன்மையான வரலாற்றுடைய ஒரு இசைக்கருவி. உலகின் எல்லா பாகங்களிலும் காணப்படும். இது துளைக்கருவி வகையை சேர்ந்தது. குழலின் நீதி யாழின் நீதி என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற குரலுக்கு ஏற்ப 1000 இசைக்கருவி இருந்தாலும் மனதை வருடும் இசையை தந்தாலும் என்றும் குழந்தைகளின் மழலை சொற்களே இனிமையானது. நன்றி. அருமை அருமை. மிகச்சிறப்பா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நிலம். உயிரினங்கள்
தங்களுக்கு இருப்பிடமாகவும் தாவரங்கள் வளர்வதற்கும் நான் இடம் தருகிறேன். எனவே நானே சிறந்தவள். இல்லை இல்லை, பூமியில் பெரும்பாலான பகுதியில் நானே நிரம்பியுள்ளேன். உயிர்கள் வாழ நானும் முக்கிய பங்காற்றுகிறேன். நானின்றி உயிர்கள் வாழவே இயலாது. ஆகவே நானே சிறந்தவன். நான் தான் காற்று. அனைத்து உயிரினங்களும் என்னை சுவாசிப்பதால் மட்டுமே உயிர் வாழ்கின்றது. அதனால் நானே சிறந்தவள். இல்லை இல்லை, நான் தான் நெருப்பு. தாவரங்களும் மனிதர்களும் என் பயன்படுத்திய உணவு தயாரிக்கின்றன. அது மட்டுமின்றி வாழ்வதற்கு தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் நானே அளிக்கிறேன். ஆகையால் நானே சிறந்தவள். அது எப்படி? நான் தான் ஆகாயம். உங்களுக்கு தேவையான மழை நீரை நான் தான் தருகிறேன். மழையின்றி உங்களால் விவசாயம் செய்ய முடியுமா? இந்த பூமியில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற அனைத்தும் என்னுள்ளடக்கம். எனவே நானே சிறந்தவன். உங்கள் விவாகரத்தை நான் கண்டேன். நான் யார் என்று தெரியுமா? நான் தான் கம்பன். மண்டிருந்த நிலம் நேந்திய விசும்புவதை வர வலியும் வலித்தலை தீயும் தீமுரளியேனும் என்று அங்கு ஐம்புது தேர்கை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. நீங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால்தான் உலகம் சீராக இயங்கும். இந்த உலகமும் அதில் வாழும் உயிரினங்களும் பஞ்சபூதங்களால் ஆனவை. எனவே மனிதர்களாகிய நாமும் இயற்கை வளங்களை சீர்கேடாக்காமல் அவற்றை பாதுகாக்க வேண்டும். நன்றி. மிகச்சிறப்பாக இருந்துச்சுப்பா. இந்த அமர்வுல இருக்கிற எல்லாருமே மிகச்சிறப்பாக செஞ்சிருக்காங்க. நாடகத்தையும் காணலாம் வாருங்கள். காலத்தில் தமிழகத்தை ஓர் அரசன் சிறப்பாக ஆண்டு வந்தான். நீண்ட காலமாகவே அரசனுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏன் வழி வழியாக நம் தலைமுறையில் உள்ளவர்களே நாட்டை ஆண்டு வருகிறோம்? கொஞ்சம் மாற்றாக நாட்டு மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்யலாம் என்ற யோசனை அரசருக்கு ஏற்பட்டது. அரசர் முதுமையடைந்ததால் தனக்கு பெண் நாட்டை ஆள்வதற்கு தன் நாட்டு மக்களின் குழந்தைகளில் இருந்து நேர்மை, திறமை, ஆளுமை பொருந்திய ஒருவரை தேர்ந்தெடுக்க எண்ணினார். அதற்காக தன் நாட்டில் உள்ள சிறுவர்களை அழைக்க உத்தரவிட்டார். காட்சி 2. அரசவை. சிறுவர்கள் பலரும் அரசரை காண கூடினர். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவரை எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு தேர்ந்தெடுக்க போகிறேன். அவனே இந்நாட்டின் இளவரசன் ஆவான். சிறுவர்கள் ஆச்சரியம். இளவரசரை தேர்ந்தெடுக்க சிறு தேர்வு ஒன்றை நடத்தப் போகிறேன். அதில் வெற்றி பெறுபவருக்கு இளவரசர் பட்டம் சூட்டப்படும். சிறுவர்கள் அனைவரும் என்ன மாதிரி தேர்வு நடத்தப் போகிறார்கள் என்பதை அறிய அவரையே ஆவலோடும் கவனமாகவும் பார்த்து கொண்டிருந்தனர். அன்பார்ந்த சிறுவர்களே, தேர்வு மிகவும் எளிமையானது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை தரப்படும். அதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று ஒரு மண் நிறைந்த தொட்டியில் ஊன்றி உருவ வேண்டும். பின் தவறாமல் தண்ணீர் விட்டு வளர்த்து வர வேண்டும். ஒரு வருடம் கழித்து இங்கு தொட்டியுடன் செடியை கொண்டு வர வேண்டும். அதில் செழிப்பாக வளர்ந்த செடியை அரசர் தேர்வு செய்வார். சிறுவர்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுத்த விதைகளை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர்.
சிறப்பு. அரசே, இருந்த வேலையிலும் கொடுத்து விட்டோம் அரசே. மிக சிறப்பு. அரசவை நிறைவடைந்தது. காட்சி 3. எழிலன் வீடு. அம்மா அம்மா, என் கையை பாருங்க. எழிலா, ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறாய்? என் கையை பாருங்க. விதையா? ஆமாம் அம்மா, இந்த விதையை மண்ணிருந்த தெட்டியில் ஊன்றி உரமிட வேண்டும். தினமும் தண்ணீர் ஊற்றி அரசர் பராமரிக்க சொன்னார். 1 வருடத்திற்கு பின் இந்த விதையை அரசவைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வர சொன்னார். சரி எழிலா, வா, அரசர் கொடுத்த விதையை தொட்டிலில் விதைப்போம். சரி அம்மா. காட்சி 4. அரசரிடம் விதைகளை பெற்ற சிறுவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வாரமும் ஓரிடத்தில் தங்கள் தொட்டிகளை கொண்டு வந்து அதில் நடப்பட்ட விதைகளின் வளர்ச்சி பற்றி பேசி மகிழ்ந்தார்கள். போலு, அரசர் கொடுத்த தொட்டியில் விதைத்த விதை செடியாக வளர்ந்திருக்கிறது. டோலு, என் செடி நன்றாக வளர்ந்திருக்கிறது. ராஜு, உன் செடி எப்படி வளர்ந்திருக்கிறது? என் செடியும் நன்றாக வளர்ந்திருக்கிறது. மனு, உன் செடி எப்படி வளர்ந்திருக்கிறது? என் செடியும் நன்றாக தான் வளர்ந்திருக்கிறது. எழிலா, நீ ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறாய்? என் தொட்டியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. என்னது, எந்தவித மாற்றமும் இல்லையா? ஏன், என்னவாயிற்று? நான் தினமும் தொட்டியில் தவறாமல் தண்ணீர் ஊற்றுகிறேன். இருப்பினும் அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. எந்தவித மாற்றமும் இல்லையா? அனைவரும் எழிலனை கேலி செய்து சிரித்தனர். இப்படியே சில மாதங்கள் கழித்து அரசர் அறிவித்தபடி சிறுவர்கள் தங்கள் தொட்டியில் வளர்த்தவற்றை காட்டி இளவரசரை தேர்ந்தெடுக்கும் நாள் வந்தது. காட்சி 5. எழிலன் வீடு. எழிலன் தன் தொட்டியை மிக ஆவலோடு நோக்கினான். என்னது இது? இதில் வெளிச்சனுக்கான எந்தவிதமான மாற்றமும் இல்லையே. நான் என்ன செய்வேன்? என்னை தண்டிருப்பார்களா? நான் சரியாக தானே தண்ணீர் ஊற்றினேன். அதை யார் அறிவார்? என்னை சோம்பேறி என்று நினைப்பார்களே. நான் என்ன செய்வேன்? எழிலா, என்ன நடந்தாலும் சரி, நீ உன்னுடைய ஒன்றும் வளர்ந்திடாத வெற்றி தொட்டியை அரசனிடம் காட்சியில் வைக்கத்தான் வேணும். சரி அம்மா. காட்சி 6. காட்சி மண்டபம். சிறுவர்கள் தன்னுடைய தொட்டியை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றனர். தொட்டிகளில் பெரும்பாலும் செடிகள் செழிப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்திருந்தன. அதன் பசுமை நிறம் மனதை கவர்ந்தது. அவைகளை பார்த்த சிறுவர்கள் எந்த தொட்டியில் உள்ள செடியினை அரசர் தேர்வு செய்வாரோ என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். டோலு, போலு, ராஜு, எழிலனை காணுங்கள். வெறும் தொட்டியோடு வந்திருக்கிறான். எவ்வளவு தைரியம் தான் இங்கு வந்தாய்? நானா இருந்தால் வந்திருக்கவே மாட்டேன். வெற்றி பெற மாட்டாய். எதற்கு நீங்க வந்தாய்? அவையில் இருக்கும் அனைவரும் எழிலனை பார்த்து கேலியாக சிரிப்பதை பார்த்த எழிலன் மனம் வருந்தினான். அரசர் சிறுவர்கள் கொண்டு வந்த பூந்தொட்டிகளை காண காட்சி மண்டபத்திற்கு வருதல். எல்லா தொட்டியிலும் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருப்பதை காணுகின்றேன். உன் தொட்டி மட்டும் வெறுமையாக இருக்க காரணம் என்ன? அரசே, நான் ஒவ்வொரு நாளும் தொட்டியில் உள்ள விதைக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வருகிறேன். ஆனால் எதுவும் வளரவில்லை. அரசர் சிரித்தபடி மற்ற தொட்டிகளை காண செல்லுதல். எழிலா, இங்கே வா. எழிலன் தயக்கத்துடன் செல்லுதல். எழிலனிடம் தொட்டியை வாங்கி அனைவரிடமும் காண்பித்தல். அவையோரில் இருப்பவர்கள் சிரித்தல். ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் அனைவருக்கும் ஒரு விதையை கொடுத்து அதை வளர்த்து வருட முடிவில் என்னிடம் கொண்டு வர சொன்னேன் அல்லவா? இங்கு பல தொட்டிகள் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருப்பதை காணுகின்றேன். ஆனால் நான் உங்களிடம் கொடுத்த விதைகள் நன்றாக தண்ணீரில் வேக வைக்கப்பட்டது. அவை விளைச்சலுக்கு ஏற்றதல்ல. அந்த வகையில் இந்த ஒரே ஒரு தொட்டி மட்டுமே வெறும் தொட்டியாக இருப்பதை காணுகின்றேன். நேர்மையும் தைரியமுமே தலைமை தாங்குவதற்கான மிக முக்கியமான தகுதிகளாகும். அத்தகைய குணம் கொண்ட எழிலன் மட்டுமே என் வாரிசாவ தகுதியுடையவன். வருங்கால இளவரசன் எழிலன் வாழ்க வாழ்க.
என்றும் வாய்மையே வெல்லும். வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் நிலையில் புது பானையில் பொங்கல் இடுவதில் இன்றளவும் தமிழர்கள் மரபாக கொண்டுள்ளனர். இப்பொழுது பானை செய்யும் தொழிலாளரை சந்திக்க உள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. இப்பொழுது மண்பாண்டம் தொழில் பற்றி சில வினாக்கள் கேட்க உள்ளேன். கேட்கலாமா ஐயா? கேட்கலாங்க. மண்பாண்ட தொழில் எப்போதிலிருந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் காலகாலமாக எங்கள் பெற்றோர், பாட்டன், முப்பாட்டன் என்று வழி வழியாக மண்பாண்ட தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. நல்லது ஐயா. இவை எந்த காலத்தை சார்ந்தது? இவை வரலாற்றுக்கு முந்தைய பழங்கால கலாச்சாரத்தை உடையது. மண்பாண்டத்தின் ஆயுள் மிகவும் நீண்டதால் இன்று ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறார்கள். ஐயா, மண்பாண்டம் என்பது பானை மட்டும்தானா? பானை மட்டும் இல்லைங்க. குடம், கலயம், ஓவியம், அட்கலர், மஞ்சாடி, கருப்பு சட்டி, தண்ணீர் பானை, தூவக்கால் லிங்கம், அகல் விளக்கு, கடம், மூடி, தொட்டி, அடுப்பு, உண்டியல் என எத்தனையோ பொருட்கள் உள்ளன. இவை அனைத்தும் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டுள்ளவை. அடடா, இவ்வளவு வகைகள் உள்ளதா? நீங்க சொல்லுங்க, இந்த பானை செய்யும் சக்கரம் என்று சொல்கிறீர்களே, அதன் பெயர் சக்கரம் தானா? சக்கரம் என்பது வழக்கத்தில் கூறினாலும் திருவை என்பதே இதன் பெயராகும். பானைகளில் சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் என்று இரண்டு உண்டு. எதற்காக? ஆமாம், இரண்டு நிறம் உண்டு. சூளையில் சுட்டெடுக்கும் போது அதிலிருந்து வரும் புகையினை வெளியேற்றினால் சிவப்பு நிறமுடைய பானை வரும். இதை ஒரே நாளிலே செய்து விடலாம். ஆனால் இதை அந்த புகையினை தக்க வைத்தால் கருப்பு நிறமுடைய பானையாய் நிறம் மாறிவிடும். இதில் எந்த வேதிப்பொருட்களுடைய வண்ணமும் கலப்படம் செய்வதில்லை. இதை தயார் செய்வதற்கு 5 அல்லது 6 நாட்களாவது தேவைப்படுகிறது. சரிங்க அம்மா. இந்த மண்பாத்திரத்தில் சமைப்பதன் மூலம் என்ன பயன்? மண்பாத்திரத்தில் தான் எங்கள் முன்னோர்கள் முதற்கொண்டு நாங்களும் சமைத்து சாப்பிடுகிறோம். அதனால் மருத்துவமனைக்கு அதிகமாக சென்றதில்லை. இப்போது எல்லாமே அலுமினியம், சில்வர் பாத்திரமாகவே உள்ளது. மண்பானை வாங்குவதற்கு பல பேருக்கு இன்று கௌரவ குறைச்சலாகவும் நினைக்கிறார்கள். இதை பயன்படுத்தினால் புற்றுநோய், சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா, முக்கியமாக பெரியோர்களுக்கு முட்டி வலி, எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு நோயும் அணுகாது. ஆயுள் நீடிப்பு அதிகம். மண்பாத்திரத்தில் சமைத்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நன்றாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். 100 வயதானாலும் உடம்பு சும்மா கல்லு மாதிரி இருக்கும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் மண்பாத்திரத்தின் பயன்பாடு மக்களிடையே எப்படி இருக்கிறது? இப்பொழுது மாறி வரும் நவீன காலத்திற்கேற்ப மண்பாத்திரத்தை வாங்குவதற்கு ஆட்களும் இல்லை, அதை செய்வதற்கு குயவர்களும் இல்லை, சரியான விற்பனையும் இல்லை. குறைந்து கொண்டேதான் போகிறது. அப்படி அதை யாராவது வாங்கினாலும் அதன் விலை 100 ரூபாய் என்றால் என்ன 100 ரூபாயா? பட்டுன்னு வைத்தால் பொட்டுன்னு போயிடுதுன்னு சொல்றாங்களே தவிர அதனுடைய அருமை இந்த தலைமுறைக்கு தெரியாம தாங்க இருக்கு. மண்பானையில் மீன் குழம்பு, கீரை எதுவா இருக்கட்டுமே, இதுல இருக்க சுவை இப்ப இருக்கிற எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் ஈடே ஆகாது. நோய் எதுவும் அணுகாது. முக்கியமா குக்கர்ல செஞ்சு சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவரிடம் லட்சம் லட்சமாய் கொட்டி சரி செய்ய முடியும் என்று எண்ணுகிறார்களே தவிர எது சரி என்று யாருக்கும் தெரியவில்லை. மண்பாண்ட தொழிலில் விற்பனை எவ்வாறு உள்ளதையா? எங்கங்க, இப்போது மண் சரியாகவே கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் விற்பனை செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. குறிப்பாக மண்பாண்டம் செய்வதற்கு நல்ல தரமான மண் தேவைப்படுகிறது. இப்பொழுது சரியாக கிடைப்பதில்லை. முன்பெல்லாம் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இத்தொழிலை செய்து வந்தோம். ஆனால் இப்போது 5-6 குடும்பத்தினர் மட்டுமே இதை செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை தீபம், பொங்கல் பண்டிகையின் போது மட்டுமே நம் நினைவுகளில் மண்பாண்டங்களும் குயவர்களும் நினைவு கூறுகிறோம் என்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தால் வருங்காலத்தில் போதிய வருமானம் கிடைக்காது போல. மக்களிடையே நல்ல வரவேற்பும் இனி வரும் காலங்களில்
நல்ல எதிர்பார்ப்பும் இருந்தால் மட்டுமே நம் பாரம்பரியமான தொழில் மீண்டும் நல்ல நிலையில் வரும். நீங்கள் இருவரும் இவ்வளவு நேரம் மண்பாண்டம் பற்றிய பயணம் இன்றுள்ள நிலையும் பற்றி தெளிவாக கூறியதற்கு நன்றி. மக்களே, நம் பாரம்பரிய தொழில் நம் முன்னோர்களின் கலாச்சாரம் என்று நாம் பெருமைக்கு கூறிக்கொண்டாலும் இன்று நவீன மாற்றங்களால் பழமையை மறந்து புதுமையை தேடி செல்கிறோம். மண்பாத்திரத்தின் அருமை தமிழகத்தை விட அரபு நாடுகளிலே இதற்கான வரவேற்பு இன்று அதிக அளவு இருக்கிறது. உழுதவனுக்கு உலக்கும் மிஞ்சாது, உழுதவனுக்கு உலக்கும் மிஞ்சாது என்ற கதையாகத்தான் நம் பாரம்பரிய தொழிலான மண் பாத்திரத்திற்கும் இருக்கிறது. எனவே இனியாவது அலுமினியம், எவர் சில்வர், நான்ஸ்டிக் பாத்திரம் என்று சமைக்காமல் மண் பாத்திரத்தில் சமைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். நன்றி. நன்றி. மனிதர்களுக்கு மட்டுமே பருவங்கள் அமைத்தார்கள் அல்ல நம் தமிழர்கள். மலரும் மலருக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். மலரின் பருவங்களை அறியலாம் வாங்கள். 7 முதல் பருவம் அரும்பு, 2வது பருவம் முற்று, 3வது பருவம் முகை, 4வது பருவம் மலர், 5வது பருவம் அலர், 6வது பருவம் வி, 7வது பருவம் செம்மல் என ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைக்கும் சிறப்பு தமிழுக்கு மட்டுமே உண்டு. நன்றி.